காணப்படுகிறது. அந்த சூழலை நீங்கள் நிற்கிறீங்க. நான் சொல்கிறேன், யாரிடமும் சென்று நீங்கள் உங்களுடைய உத்தமத்தை குறித்து பேச வேண்டாம். தேவன் உங்கள் சிறையிருப்பை மாற்றும் பொழுது உங்கள் மேல் இருக்கிற நீதி அது தன்னாலே வெளியே வரும். நீங்கள் யார் என்பது வெளியே வரும். அது வரைக்கும் ஜனங்கள் உங்களை குறை சொல்லுவார்கள், ஜனங்கள் உங்களை கேலி பேசுவார்கள். இவனுக்கு என்னடா தரிசனம் கிடைச்சிருக்கு, இவனோடு தான் கர்த்தர் பேசுகிறாரா, எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் தேவன் சிறையிருப்பை மாற்றி உயர்த்தும் பொழுது அன்னைக்கு புரிய வரும், தேவன் இவனோடு இவளோடு இருந்தது உண்மை என்பதை. தேவன் அவர்களுக்கு அவமானத்தையும் உங்களுக்கு அப்படியாக ஒரு ஜெயத்தையும் கட்டளையிடுவார். எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்கிறேன், உங்களுடைய குடும்பத்துக்கு, நீங்கள் இருக்கிற தெருவுக்கு, நீங்கள் இருக்கிற சபைக்கு, இருக்கிற பட்டணத்துக்கு, தேசத்துக்கே என் தேவன் கர்த்தராகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற அவருக்கு அது லேசான காரியம். அவருக்கு லேசான காரியம். எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்கிறேன், கர்த்தர் வருகிற நாட்களில் உன் சிறையிருப்பை மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தர் வெட்கப்படுத்தப்பட்ட நபர்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்துவார்.